அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு முஜாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோம்மேட் பெப்பர் கார்ன். இது வீட்லேயே எப்படி சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஒரு 6 சோளக்கருது எடுத்துருக்கிறேன். இது ஃபுல்லாக தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கரில் நான் வேக வச்சுக்க போகிறேன். இதுக்கு நான் 3 சோளக்கருது தான் நான் பெப்பர் கார்னுக்கு நான் எடுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்தா தான் அந்த சோளக்கருதில் நல்லா உப்பு ஏறுங்க. இதை நல்லா வாசனை வர அளவுக்கு விசில் விடுங்க. எந்த அளவுக்குனா நம்ம சவுண்டு இதுக்கு பார்க்கக்கூடாது. நம்ம வேக வைக்கிறப்ப அந்த விசில் வரப்போ அந்த ஸ்மெல் நல்லா நம்மளுக்கு வரும். அதுதான் கரெக்டான ஒரு அளவு. அந்த ஸ்மெல் வந்தோடனே குக்கரை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது இந்த மாதிரி நல்லா அழகாக இருக்குது. இது ஃபுல்லாக எல்லா சோளக்கருதையும் நம்ம எடுத்து தனித்தனியாக உரித்து எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஒரு பேனில் நான் ஒரு 1/2 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். அதை ஊற்றிடுங்க. 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கிங்க. வேணும்னா கொஞ்சம் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். பத்தாட்டி வேணால் ஊற்றிக்கலாம். இதில் சோளக்கருது வேக வச்ச சோளக்கருது இதிலே நம்ம சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம சோளக்கருது சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வேக வச்சா நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும், வேக வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சோன்னு 1/2 கப் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் வேக வச்சிங்கன்னா கடையில் உள்ள மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை நல்லா கிண்டி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி சாப்பிட்டு பாருங்கள். பத்தாட்டி கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு லோ ஹீட்டில் வச்சாச்சு. இல்லாட்டி தண்ணி கொஞ்சமாக தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸ்பீடாக வச்சா சீக்கிரம் தண்ணி இழுத்துடும், வெந்த மாதிரி தெரியாது. அதனால் லோ ஹீட்லேயே வச்சுக்குங்க. இப்போ பாருங்கள், ஒன்று எடுத்து பார்க்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. அழுத்தினோடனே நல்லா அமுத்தி வருது. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகணும். லைட்டாக பேனில் கிண்டி விட்ருங்க. இதில் நான் பட்டர் சேர்க்குறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்க்குறேன். பட்டர் சேர்த்தா தான் ஸ்மெல் நல்லாயிருக்கும். இதை பேன் ஆஃப் கேஸ் ஆஃப் பண்ணாதீங்க. கேஸ் லோ ஹீட்லேயே வச்சே இதை கிண்டி விடுங்க. நல்லா மெல்ட் ஆகிடும். பட்டர்லாம் நல்லா மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆகிறப்பே தெரியும் நம்மளுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா அந்த கடையில் நம்ம சாப்பிட்றோம்ல அந்த வாசனைக்கு வருங்க. இதிலே லைட்டாக கொஞ்சம் நேரம் பட்டரில் நல்லா உருகட்டும். அதிலே கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், பட்டர் நல்லா உருகிடுச்சு. இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் சேர்க்குறேன். பெப்பர் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. காரம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. பிள்ளைங்கள்லாம் அதிகமாக காரம் சேர்க்காட்டி நீங்கள் கொஞ்சம் கம்மி கூட பண்ணிக்கலாம். நான் ஒரு கொஞ்சோண்டு பெப்பர் சேர்த்துட்டு அப்புறம் ஒரு கொஞ்சோண்டு கலருக்காக கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்தேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்தேன், அதிகமாக சேர்க்கல. இதில் கடைசியாக லெமன் புளிஞ்சு ஊற்றிக்கங்க. ரொம்ப புளியாதீங்க, கொஞ்சம் பார்த்து கூட நீங்கள் புளிஞ்சிக்கலாம். அதிகமாக புளிஞ்சோம்னா அந்த புளிப்பு அதிகமாகிடும். கொஞ்சம் லைட்டாக புளிஞ்சிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தாட்டி நீங்கள் அப்புறமேல கூட புளிஞ்சு விட்டுக்கலாம். காரமும் அதே மாதிரி தான், கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. உங்களுக்கு காரம் பத்தாட்டி கூட அப்புறமேல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான பெப்பர் கார்ன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.